சட்டமன்றத்துல திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட சொன்னாங்க, இந்த பிரச்சனை பல்லாண்டு காலங்களா தொடர்ந்துகிட்டே இருக்க தவிர்த்து இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படலைன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. அப்போ நிரந்தர தீர்வு என்ன? இந்த நீர், இந்த விவசாயத்துக்கு தேவையான நீர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு தேவையான நிரந்தரம் என்ன, சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம தேடணுமே தவிர்த்து இப்ப இருக்க பிரச்சனைக்கான இந்த சொல்யூஷன் தேடலாம். ஆனா இது எத்தனை வருடங்களுக்கு, எத்தனை நாட்களுக்கு? அப்போ நம்ம இன்னும் நம்ம எப்பவுமே நம்மளோட திட்டத்தை அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கான ஒரு திட்டமா ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா இதுக்கு மாற்று வழியை யோசிச்சே ஆகணும். அந்த மாற்று வழியை நிறைய நிபுணர்கள் சொல்றாங்க. ஆனா அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னங்கிறத அரசு கவனத்துல எடுத்து அதை என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம வரக்கூடிய அடுத்த வார ஒரு ஆண்டுகளை யோசிக்காம அடுத்த தலைமுறைக்கான விஷயங்களை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.